நான் இந்த மதிய வேளையில் இங்கு இருப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மருத்துவக் கல்லூரியின் இளம் மாணவர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஒரே ஒரு மாணவருடன் தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி இப்போது வளர்ந்து வளர்ந்து பலரை கொண்டுள்ளது. எனக்கு வயதாகி வருகிறது. ஆனாலும் இன்று உங்களுடன் இருப்பதில் நான் மகிழ்கிறேன். நீங்கள் பட்டம் பெறும் பொழுது நான் இங்கு இருப்பேன் என்றும், இளைஞர்களாகிய நீங்கள் வெளியில் சென்று இந்த நாட்டிற்காக பல சாதனைகளை செய்ய போகிறீர்கள் என்றும் நம்புகிறேன். நீங்கள் எங்கு இருந்தாலும் வேலூரின் பிரதிநிதியாக இருங்கள். சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் அலோபதி மருத்துவர்கள் சிலர் மட்டுமே இருந்தனர். சிலர் இராணுவ அறுவை சிகிச்சை நிபுணர்கள், சிலர் மேற்கத்திய நாடுகளிலிருந்து வந்த மிஷனரி மருத்துவர்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் ஆண்கள். ஆயிரக்கணக்கான வருட வரலாற்றில் பெரும்பாலான மருத்துவ சேவைகளை பெண்கள் செய்திருந்தாலும் அலோபதி மருத்துவத்தில் பெண்கள் நுழைவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. உலகளவில் பெண்கள் மருத்துவர்களாக பணியாற்றும் எண்ணம் வெறுக்கப்பட்டது. அதனால் அது தடை செய்யப்பட்டது. ஆயிரத்து 1840களின் நடுவில் அமெரிக்காவின் சின்சினாட்டியில் எலிசபெத் பிளாக்வெல் என்ற இளம் ஆசிரியை இறக்கும் நிலையில் இருந்த தனது தோழியின் வார்த்தையால் பெண்களுக்கான மருத்துவ கல்வியின் கதவுகளை திறந்தார். பெண் என்பதால் மருத்துவக் கல்லூரிகளிலிருந்து பல முறை நிராகரிக்கப்பட்டார். எனினும் இறுதியில் ஜெனீவா மருத்துவக் கல்லூரியில் சில ஆசிரியர்களின் எதிர்ப்பிற்கு இடையிலும் அவருடைய விடாமுயற்சியால் சேர்ந்தார். தனது கல்வியில் சிறந்து விளங்கி மருத்துவத் துறையில் தனது அர்ப்பணிப்பை நிரூபித்தார். 1849ஆம் ஆண்டு வகுப்பில் முதன்மையாக திகழ்ந்து மருத்துவ பட்டம் பெற்ற முதல் அமெரிக்க பெண்ணாக வரலாறு படைத்தார். இந்தியாவில் பெண்களுக்கு கலப்பு மருத்துவமனையையோ அல்லது ஆண் மருத்துவரையோ சந்திக்க அனுமதி இல்லாததால் நிலைமை மேலும் மோசமடைந்தது. சில நேரங்களில் பல நாட்கள் பிரசவ வலி, தொற்றுகள், இரத்தப்போக்கு அல்லது கருப்பை பிளவு போன்ற மோசமான விளைவுகள் ஏற்பட்ட பின் பெண்கள் உதவி தேடி வந்தார்கள். அந்த நிலையில் மருத்துவர்களாலும் செய்யக்கூடியது மிக குறைவாகவே இருந்தது. இவ்வளவு கடினமான காலகட்டத்தில் தான் ஐடா சோஃபியா ஸ்காடர் பிறந்தார். உலகின் முதல் மருத்துவ மிஷனரிகளில் ஒருவரான ரெவரண்ட் டாக்டர் ஜான் ஸ்காடர் MD மற்றும் அவரது மனைவி ஹாரியட் ஸ்காடரின் பேத்திதான் ஐடா. அவர்கள் 1819இல் அமெரிக்காவை விட்டு வெளியேறி பல ஆண்டுகள் இலங்கையில் பணியாற்றி பின்னர் 1836இல் மெட்ராஸிற்கு குடிபெயர்ந்தனர். அவர்களின் 7 மகன்களில் மூத்தவர் ரெவரண்ட் ஹென்றி மார்டின் ஸ்காடர். அவர் 1849இல் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பை தொடங்கினார். அவரது மருத்துவ படிப்புக்கு பிறகு தனது சகோதரர்களான வில்லியம் மற்றும் ஜோசப் ஸ்காடர் ஆகியோருடன் சேர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க ஆற்காடு நகரின் பாலார் நதிக்கரையில் அமெரிக்காவின் சீர்திருத்த திருச்சபையின் ஆற்காடு மிஷனை நிறுவினார். ஆற்றங்கரையில் ராணிப்பேட்டையின் பிரிட்டிஷ் படைத்தளம் இருந்தது. இங்கு 1866இல் மற்றொரு ஸ்காடர் சகோதரர் டாக்டர் சைலஸ் டவுனர் ஸ்காடர் ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் குதிரை படைக்கு சொந்தமான கட்டிடங்களில் ஆற்காடு மிஷனின் முதல் மருத்துவமனையை தொடங்கினார். சைலஸ் ஸ்காடரின் மருத்துவமனை பல ஆண் நோயாளிகளை விரைவாக ஈர்த்தது.
ஆனால் சமூக தடைகளால் பெரும்பாலான பெண்களால் அங்கு வர முடியவில்லை. இந்திய பெண்களை பிரசவ உதவியாளர்களாக பயிற்றுவிக்க அவர் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் அவரது முயற்சி வெற்றியடையவில்லை. கடுமையான உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் அவர் அமெரிக்கா திரும்பினார். 44 வயதிலேயே இறந்துவிட்டார். ராணிப்பேட்டை மருத்துவமனை சைலஸின் இளைய சகோதரர் ரெவரண்ட் டாக்டர் ஜான் ஸ்கடரிடம் ஒப்படைக்கப்பட்டது. டிசம்பர் 9, 1870 அன்று ராணிப்பேட்டை மிஷன் வளாகத்தில் ஜான் ஸ்கடர் 2 மற்றும் அவரது மனைவி சோஃபியா வெல்ட் ஸ்கடர் தங்கள் 6வது குழந்தையான முதல் மகளை பெற்றெடுத்தனர். அவர்கள் அந்த குழந்தைக்கு ஐடா சோஃபியா ஸ்கடர் என்று பெயர் வைத்தனர். ஐடா தனது 5 மூத்த சகோதரர்களின் பராமரிப்பின் கீழ் ஒரு டாம்பாயாக வளர்ந்தாள். ஆனால் ஆரம்ப வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியானதாக இல்லை. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி முதல் பிற்பகுதி வரை பிரிட்டிஷ் இந்தியாவை தொடர்ச்சியான பஞ்சங்கள் தாக்கின. பசி மற்றும் மருத்துவ வசதிகள் இல்லாததால் மில்லியன் கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். குடும்பங்கள் மற்றும் கிராமங்கள் அழிந்தன. பிரிட்டிஷ் அரசு நிவாரணங்கள் வழங்கும் பணியை மேற்பார்வையிட மிஷனரிகளை கேட்டுக்கொண்டது. வேலூர் மிஷன் வளாகத்தில் நிவாரண முகாம் திறக்கப்பட்டது. பசியால் தவிக்கும் குழந்தைகளுக்கு உணவும் உடையும் வழங்க ஐடாவின் பெற்றோர் அயராது உழைத்தனர். 6 வயதான ஐடா மற்றும் அவளின் சகோதரர்களும் பெற்றோருக்கு உதவினர். அந்த பகுதியில் பஞ்சம் 50 லட்சத்திற்கும் அதிகமான உயிர்களை கொன்றதால் பசியால் வாடும் குழந்தைகள் மற்றும் இறக்கும் பெரியவர்களின் துயரங்களை அவர்கள் நேரில் பார்த்தனர். இந்த பயங்கரமான நினைவுகள் இளம் ஐடாவின் மனதில் பதிந்தன. பின்னர் ஸ்கடர் குடும்பம் விடுமுறையை அமெரிக்காவில் கழித்துவிட்டு ஐடாவை நார்த்ஃபீல்ட் செமினரி பெண்கள் பள்ளியில் சேர்த்துவிட்டு இந்தியாவுக்கு திரும்பினர். இந்தியாவில் நடந்த அனுபவங்கள் ஐடாவை பாதித்தன. பெற்றோர் அவரை விட்டுவிட்டு மீண்டும் இந்தியாவிற்கு சென்றது அவருக்கு மேலும் சோகத்தை உண்டாக்கியது. இதன் விளைவாக அவர் ஆசிரியர்களை எதிர்த்து பேசியதால் சிக்கல்கள் ஏற்பட்டது. தனது 20ஆம் வயதில் ஐடாவுக்கு தனிப்பட்ட எண்ணங்கள் இருந்தன. மற்ற அமெரிக்க பெண்களைப் போல தனது வாழ்க்கையை வாழ விரும்பினார். திங்கட்கிழமை நான் அழகாக தெரிவதற்காக என் ஆடைகளை சீர்படுத்த முயற்சித்தேன். ஆனால் ஐயோ, என் பொருட்கள் எல்லாம் மிகவும் மோசமாக தோன்றுகிறது. நான் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். இவ்வாறு மற்ற இளம் பெண்களுக்கு மத்தியில் செல்வது கடினமாக இருக்கிறது. நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன். எனக்கு நிறைய பணம் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாயிருந்திருக்கும். மிஷனரியாக மாறி மீண்டும் இந்தியாவிற்கு செல்லும் எண்ணம் அவள் மனதில் துளியும் இல்லை. ஆனால் 1890 அவருடைய தாயின் உடல் நிலை சரியில்லாததால் உதவி தேவைப்படுகிறது என்று அவர் தந்தையிடம் இருந்து ஒரு தந்தி வந்தது. அத்தகைய வேண்டுகோள் ஐடாவுக்கு இறுதியானது. தான் கனவு கண்டு கொண்டிருக்கும் வாழ்க்கைக்கு மாறாக வேலூரின் தெற்கே உள்ள ஒரு சிறிய நகரமான திண்டிவனத்தை அடைந்து உள்ளூர் மிஷன் பள்ளிகளையும் பெண்கள் பயிற்சி மையங்களையும் நடத்தி தனது தாய்க்கு உதவினார். ஒரு இரவில் நடந்த சம்பவங்கள் அவள் வாழ்க்கையையே மாற்றின. ஒரு மாலை நான் என் அறையில் படித்துக் கொண்டிருந்தபோது தாழ்வாரத்தில் காலடி சத்தமும் பிறகு கதவை தட்டும் சத்தமும் கேட்டது. நான் கதவருகே சென்று அங்கு ஒரு பிராமணரை பார்த்தேன். அவருக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டேன். ஓ ஆமாம் அம்மா என்று சொன்னார். எனக்கு உங்கள் உதவி தேவை. என் 14 வயது மனைவி பிரசவத்தில் இறந்து கொண்டிருக்கிறாள் அம்மா. அவள் மிகவும் அழகான பெண் என்றார். நான் பதில் கூறினேன், குழந்தை பிறப்பு பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நான் உங்களுக்கு உதவ முடியாது. ஆனால் என் தந்தை ஒரு மருத்துவர். நான் அவரை அழைத்து வர முடியும். அவரால் உங்கள் மனைவியை காப்பாற்ற முடியும் என்றேன். அவர் கைகளை உயர்த்தி வணங்கி என் மனைவியை கவனித்துக் கொள்ள ஒரு ஆணை என் வீட்டிற்குள்
அழைத்து செல்ல முடியாது. என் மனைவியை ஒரு ஆண் பார்க்கக்கூடாது. நீங்கள் வர முடியாவிட்டால் அவள் இறக்கத்தான் வேண்டும் என்று கூறினார். அவர் சென்ற பின் நான் விரக்தியடைந்து அமர்ந்தேன். மீண்டும் ஒரு காலடி ஓசை கேட்டது. பிராமணர் என் தந்தையை அழைத்துச் செல்ல திரும்பி வந்துவிட்டார் என்று நினைத்து நான் வாசலுக்கு ஓடினேன். அதற்கு பதிலாக அதே வேண்டுகோள்களுடன் ஒரு முகம்மதியர் நின்றார். அவரும் ஓ அவள் இறக்கத்தான் வேண்டும் என்ற வார்த்தைகளையே கூறினார். என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதே மாலையில் மீண்டும் காலடி ஓசை கேட்டது. மூன்றாவது நபரிடமிருந்தும் இதே வேண்டுகோள் வந்தது. அன்றிரவு எனக்கு தூக்கமே வரவில்லை. நான் உதவ முடியாமல் பிரசவத்தின் போது அந்த 3 இளம் பெண்கள் உயிரிழப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த 3 பெண்களும் பெண் மருத்துவர் இல்லாத காரணத்தால் இறந்துவிட அடுத்த நாள் காலை சவ ஊர்வலத்தின் மேள சத்தம் கேட்டது. அந்த சம்பவம் அவரது இளம் மனதில் ஒரு அழியாத முத்திரையை பதித்தது. அடுத்த நாள் காலை ஒரு முடிவெடுத்தார். இருபத்து 4 வயதில் ஐடா பென்சில்வேனியாவின் மகளிர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். எலிசபெத் பிளாக்வெல் தனது வகுப்பில் முதலிடம் பெற்ற 40 ஆண்டுகளுக்கு பிறகு கூட பெரும்பாலான புகழ்பெற்ற மருத்துவக் கல்லூரிகள் இன்னும் ஆண்களை மட்டுமே அனுமதித்தன. ஐடா தனது மருத்துவ படிப்பின் இறுதி ஆண்டில் நுழைந்தபோது நியூயார்க்கின் புகழ்பெற்ற கார்னெல் மருத்துவக் கல்லூரி அப்போதுதான் முதன்முறையாக பெண்களை சேர்த்தது. ஐடாவும் அவரது தோழி நெல்லும் நியூயார்க்கிற்கு 100 கிலோமீட்டர் சைக்கிளில் சென்று ஆண்கள் பெண்கள் இருவரும் படிக்கும் முதல் இணை மாணவர் குழுவில் சேர்ந்தனர். பின்னர் நெல் ஐடாவின் சகோதரனை மணந்து திண்டிவனத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவராக பணியாற்றினார். 1899 ஆண்டின் இறுதியில் ஐடா தனது மருத்துவ தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றார். இந்தியாவுக்கு திரும்பும் பயணத்தை முன்பதிவு செய்திருந்தார். அவள் கப்பல் பயணம் செய்வதற்கு சில வாரங்களுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து ஒரு கடிதம் வந்தது. டாக்டர் லூயிசா ஹார்ட்டின் ஆலோசனையை ஏற்று மிஷன் வாரியம் வெல்லூரில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவமனையை அங்கீகரித்தது. இது உற்சாகமான செய்தியாக இருந்தாலும் ஐடாவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. கட்டிடத்திற்கு தேவையான $8000 திரட்டும் பொறுப்பை புதிதாக பட்டம் பெற்ற டாக்டர் ஐடாவிடம் வாரியம் ஒப்படைத்தது. இது 1899 மிஷனரி பெண்கள் இதுவரை திரட்டிடாத மிக பெரும் தொகையாக இருந்தது. இறுதியாக கடவுளின் வழிகாட்டுதலை நாட வேண்டும் என்று முடிவு செய்து, இந்த பணியானது ஆண்டவரால் நியமிக்கப்பட்டது என்றால் அது எங்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்தப்பட வேண்டும் என மனமார்ந்த ஜெபம் எழுப்பப்பட்டது. அடுத்த சில வாரங்களில் ஐடா தேவாலயங்களில் பெண்களை சந்தித்து தனது வேண்டுகோளை முன்வைத்தார். ஆனால் சில $100 மட்டுமே திரட்டப்பட்டது. பணி சாத்தியமற்றதாக தோன்றியது. தங்கள் சங்கடத்தை இறைவனிடம் ஒப்படைத்த பிறகு ஐடா ஓய்வு பெற்ற வங்கியாளரும் நியூயார்க்கின் மார்பிள் கல்லூரி தேவாலயத்தின் உறுப்பினருமான ராபர்ட் ஷெல்லை சந்தித்தார். கணவர்களையும் சிறு குழந்தைகளையும் விட்டுவிட்டு இளம் வயதிலேயே இறக்கும் இந்திய பெண்களின் நிலையை அவர் முன்வைத்தார். 84 வயதான ராபர்ட் ஷெல் பல வருடங்களாக தனது மனைவியின் மரணத்தால் ஏற்பட்ட துக்கத்தில் இருந்தாள். ஐடாவுக்கு அவள் கேட்டதை விட அதிகமாக $10,000 கொடுத்தார். அவரது மனைவி மேரி டேபர் ஷெல் நினைவாக கட்டப்படும் மருத்துவமனைக்கான உபகரணங்களையும் வாங்கி கொடுத்தார். கடவுள் நிச்சயமாக தேவையானதை அளித்தார். ஐடா தன் சக மிஷனரிஸுடன் நியூயார்க்கில் இருந்து புறப்படும் போது அந்நகரம் ஒரு புது வருடம், ஒரு புதிய நூற்றாண்டில் நுழைவதை கொண்டாடிக் கொண்டிருந்தது.
ஜனவரி 1, 1900. உலகமே இந்நிகழ்வை கொண்டாடிக் கொண்டிருக்கும் போது ஐடாவும் அவரது தோழி ஆனி ஹான்காக்கும் நியூயார்க்கை விட்டு புறப்பட்டு வேலூர் கோட்டை நகரத்தை வந்தடைந்தனர். அவரது தந்தையின் அனுபவமுள்ள வழிகாட்டலின் கீழ் தனது பயிற்சியை முடித்தல், மருத்துவமனை கட்டுதல் மட்டுமே மீதமிருந்தன. டாக்டர் ஐடா தனது வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்ற இருந்தார். ஆனால் 4 மாதங்களுக்கு பிறகு கொடைக்கானலில் ஒரு அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவளது தந்தை உயிரிழந்தார். ஐடா மிகவும் துயரத்தில் மூழ்கினார். அமெரிக்காவில் தனது பள்ளி மற்றும் கல்லூரி நாட்களில் அவரது தந்தை இந்தியாவில் பணியாற்றிக் கொண்டிருந்தார். 6 பிள்ளைகளில் ஐடா மட்டுமே மருத்துவர். தந்தையிடம் இருந்து கற்றுக்கொள்ள காத்திருந்த போது அவர் தந்தை இறந்து போனார். வழிகாட்டி இல்லாமல், போதுமான பயிற்சி இல்லாமல், மருத்துவமனையும் இல்லாமல் சில காலம் அவளுக்கு மீண்டும் ஸ்டெத்தஸ்கோப்பை எடுக்கவே மனம் வரவில்லை. ஒரு நாள் ஐடா கீழே இருக்கும் 10க்கு 12 அளவுள்ள ஒரு சிறிய அறையின் உள்ளே நுழைந்து மூடியிருந்த ஜன்னலை திறந்து அங்கிருந்த பொருட்களை சுறுசுறுப்பாக நகர்த்தத் தொடங்கினார். என்னுடைய மருந்தகம், அவள் அறிவித்தாள். மிகவும் சின்னதாக இருக்கிறதல்லவா என்று அவள் தாயார் கேட்டாள். இல்லை அம்மா, பெரிதாகவே உள்ளது என்று அவள் சொன்னாள். நோயாளிகள் வந்து காத்திருக்க அங்கே வராண்டா இருந்தது. ஜன்னல் பக்கத்தில் நிழலாக இருக்க அங்கே அவர் மருந்துகளை வழங்க ஏற்றாற்போல் இருந்தது. மேலும் மருத்துவமனை கட்டப்பட சில மாதங்களே இருந்தன. அவள் ஒரு வேலையாளை ஊருக்குள் அனுப்பி மீண்டும் நோயாளிகள் மருத்துவத்திற்கு வரவேற்கப்படுகிறார்கள் என்ற செய்தியை பரப்பினாள். ஐடா காத்திருந்தார். ஆனால் ஒருவரும் வரவில்லை. அவருடைய தந்தை உயிருடன் இருந்தபோது மருத்துவமனையில் கூடிய கூட்டம் எங்கே? அவள் ஒரு பெண் எப்படி மருத்துவராகலாம்? சில நாட்களுக்கு பிறகு இறுதியாக கண்ணில் தொற்றுடன் ஒரு பெண் ஜட்கா வண்டியில் வந்து இறங்கினாள். கவனமாக ஐடா அவருக்கு சிகிச்சை செய்தார். வெற்றி பெற்றார். செய்தி எங்கும் பரவியது. விரைவில் நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிக்கத் தொடங்கியது. 2 வாரங்கள் கழித்து ஐடா தினமும் காலை மருத்துவமனையை திறக்கும் போது வராண்டாவில் குழுக்களாக நோயாளிகள் காத்திருந்தனர். 1901 வாக்கில் ஐடாவின் நாட்கள் நிரம்பின. காலை 8 மணிக்கு முன் குதிரை ஜட்காவில் நோயாளிகளை வீட்டிற்கு சென்று பார்த்தார். பெரும் கூட்டம் கொண்ட மருத்துவமனையில் ஐடாதான் மருத்துவர், செவிலியர் மற்றும் மருந்தாளராக இருந்தார். நகரத்தில் இருந்து அவசர அழைப்புகள் வரும். அவருக்கு பயிற்சி பெற்ற உதவியாளர்கள் தேவைப்பட்டனர். ஆனால் அப்போது யாரும் கிடைக்கவில்லை. ஐடாவின் முதல் உதவியாளருக்கு மருத்துவ பயிற்சி எதுவும் இல்லை. ஆனால் உற்சாகமும் பொது அறிவும் இருந்தது. அவர்களுடைய சமையல்காரரின் மனைவி சலோமிக்கு காயங்களுக்கு கட்டுப்போடவும், சிகிச்சைகளை விளக்கவும், மருந்துகளை வழங்கவும் கற்றுக் கொடுத்தார். இந்த சிறிய இடத்தில் இன்னும் பல படுக்கைகள் நிரம்பி வடிந்தன. செப்டம்பர் 9, 1901 மருத்துவமனைக்கு அடிக்கல் நட்டு 1902 மேரி டேபர் ஷெல் நினைவு மருத்துவமனை திறக்கப்பட்டது.
தரையில் பாயில் உறங்க பழகியிருந்த நோயாளிகளால் வெள்ளை இரும்பு கட்டில்கள் மற்றும் கனமான மெத்தைகள் கொண்ட படுக்கைகளை எளிதில் பழகிக்கொள்ள முடியவில்லை. ஐடா வார்டுகளுக்கு வரும்போது பல முறை ஒரு பெண் நோயாளி மெத்தையில் படுக்காமல் போர்வையில் நன்றாக போர்த்தி கொண்டு கட்டிலின் கீழே தரையில் தூங்குவதை கண்டார். அறுவை சிகிச்சை அரங்கில் ஐடா அறுவை சிகிச்சைகளை செய்யத் தொடங்கினார். சலோமி குளோரோஃபார்ம் மயக்க மருந்தை வழங்க கற்றுக்கொண்டார். அடுத்த சில ஆண்டுகள் கழிந்தன. ஞானாம்பாள் ஒரு பயிற்சி பெற்ற மருந்தாளர். அவர் 50 ஆண்டுகளாக ஐடாவின் விசுவாசமான நண்பராகவும் நம்பகமான உதவியாளராகவும் இருந்தார். டாக்டர் லூயிசா ஹார்ட் மற்றும் அவரது சகோதரி லில்லியன் ஹார்ட் பயிற்சி பெற்ற செவிலியராக இருந்தனர். மருத்துவமனை செவிலியர் மற்றும் மருந்தக உதவியாளர் பயிற்சி அளிக்க தொடங்கியது. 1909 புதிய அனுபவமிக்க செவிலியரான டெலியா ஹவுட்டன் சேர்ந்த பின் முறையான செவிலியர் பயிற்சி திட்டம் தொடங்கி டாக்டர் ஐடா கற்பிக்க உதவினார். மருத்துவமனை திறந்தவுடன் பலவிதமான அறுவை சிகிச்சைகள் அங்கு விரைவாக செய்யப்பட்டன. ஆனால் இந்த பெரிய சமூகத்தில் அதிக தேவை இருப்பதை டாக்டர் ஐடா உணர்ந்தார். முதலில் அவர் ஜட்கா மற்றும் ரயிலில் சென்று புற மருத்துவமனைகளை நடத்தினார். பின்னர் ஒரு மாட்டு வண்டியை மருத்துவமனையாக மாற்றி அவர் கிராமங்களுக்கு சென்றார். இறுதியாக அமெரிக்க நண்பர் அளித்த பியூஷோ என்று பெயருடைய வேலூரின் முதல் மோட்டார் வண்டியை பயன்படுத்தினார். ஆரம்பத்தில் கிராம மக்கள் அந்த ஒற்றை சிலிண்டர் பியூஷோ வண்டி வந்து செல்லும் போது அஞ்சி பிசாசு வருகிறது, பிசாசு வருகிறது என்று சத்தமாக கத்துவார்கள். ஆனால் சில பயணங்களுக்கு பிறகு பியூஷோ வண்டியின் வருகையை ஆர்வமாக எதிர்நோக்கினர். வண்டியின் என்ஜின் இயங்கும் நிலையில் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தபடியே ஐடா நோயாளியின் பற்களுக்கு சிகிச்சை அளிப்பதை பார்த்த அமெரிக்க பார்வையாளர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். என்ஜின் நின்றுவிட்டால் மீண்டும் துவக்க முடியாமல் போகும் என ஐடா விளக்கினார். அதனைத் தொடர்ந்து 10 பேரையும் மருந்துகள் மற்றும் மருத்துவ பொருட்களையும் ஏற்றி செல்லக்கூடிய வாகனத்தை பெற்றார். மருத்துவமனையைப் போலவே சாலை ஓர மருத்துவ சேவையிலும் ஐடாவுக்கு பல அவசர சூழ்நிலைகள் வந்தன. அவற்றுக்கு மேம்பாடுகள் தேவைப்பட்டன. ஒரு நாள் சாதாரண பிரசவம் என்று தவறான வழிகாட்டலால் காயமடைந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு மாட்டு வண்டி அருகில் கண்டார். அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல நேரமில்லை. அதனால் ஐடா விரைவாக அந்த வண்டியை அறுவை சிகிச்சை மேசையாக மாற்ற, நர்ஸ் உபகரணங்களை கொடுக்க, ஓட்டுநர் வெந்நீர் தயார் செய்ய, ஐடா அறுவை சிகிச்சை செய்து குழந்தை இறந்த போதிலும் தாயின் உயிரை காப்பாற்றினார். தனது பணியின் 20 ஆண்டுகள் தொடங்கும் நிலையில் ஐடா தனது சொந்த வெற்றிக்கு தானே பாதிக்கப்படத் தொடங்கினார். தினசரி மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட வெளிநோயாளிகள், சாலை ஓர கிளினிக்குகளில் பல 100 பேர், தினசரி அறுவை சிகிச்சைகள், நிரம்பி வழியும் வார்டுகள் மற்றும் இரவு பகலென எந்த நேரத்திலும் பிரசவங்கள். மருத்துவ கூட்டுப்பணியில் இருந்த லூயிசா ஹார்ட் வேறு மருத்துவமனைக்கு இடம் மாறிய போது ஐடாவின் நண்பர்கள் கவலைப்பட்டனர். ஜோசபின் ஹாப்கின்ஸ் எழுதியது. நீங்கள் உங்கள் தோள்களில் சுமக்கும் பாரங்கள் மிக அதிகமானவை. கடின உழைப்பும் பொறுப்புகளும் அழுத்தமும் உங்களை உடைத்து விடுமோ என அஞ்சுகிறேன். ஆனால் ஐடா தனது கடமையில் இருந்து ஒருபோதும் விலகவில்லை. ஆயிரக்கணக்கானோர் கண்ணீருடன் ஷெல் மருத்துவமனைக்கு வந்து உதவி செய்யுமாறு கெஞ்சுவார்கள். உதவிக்காக கைகளை நீட்டும் மக்களை பார்க்க முடியாமல் எங்கள் முகங்களை மறைக்க வேண்டி இருந்தது. அவர்களுக்கு உதவ எங்களுக்கு நேரம் இல்லாததால் எங்கள் இதயங்கள் வேதனையில் அழுதன. டாக்டர் ஐடா ஒருவர் மட்டும் போதவில்லை. இந்திய மக்களின், குறிப்பாக இந்திய பெண்களின் தேவைகள் ஐடா தொடங்கிய போது இருந்ததை விட அதிகமாக இருந்தன.
இப்போது மிகவும் சோர்ந்திருந்த அவர் தனது நண்பர்கள் அஞ்சியதைப் போலவே உடல்நிலை பாதிக்கப்பட்டார். கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பங்களாவில் 3 மாத ஓய்வுக்காக அவர் அனுப்பப்பட்டார். 7000 அடி உயரத்தில் அமைந்துள்ள கொடைக்கானல் 1845ஆம் ஆண்டு சமவெளிகளின் அதிக வெப்பநிலை மற்றும் வெப்பமண்டல நோய்களிலிருந்து விடுபட ஒரு புகலிடமாக அமெரிக்க மிஷனரிகளால் நிறுவப்பட்டது. அந்த அமைதியான உயரமான இடத்தில் தோல்வி, அதிக வேலை மற்றும் பூர்த்தி செய்யப்படாத தேவை ஆகியவற்றின் காயங்களிலிருந்து அவர் மீண்டார். அந்த அமைதியான இடத்தில் சிந்தனை, கவனிப்பு மற்றும் பிரார்த்தனை ஆகியவற்றின் மூலம் அவருக்கு புதிய நோக்கம் கிடைத்தது. ஆயிரத்து 1913 கோடையில் நடந்த மிஷனரி மாநாட்டில் அதீத உணர்ச்சியுடன் ஐடா பேசினார். தென்னிந்தியாவில் பெண்களுக்கு மருத்துவ பயிற்சி அளிக்க ஒரு இடைநிலை மருத்துவ கல்லூரியை தொடங்க நான் முன்மொழிகிறேன். உடனடியாக எதிர்ப்புகளை சந்தித்தார். அந்த திட்டத்திற்கு பணம் இல்லை, அரசு அனுமதி வழங்காது. ஆசிரியர்களை எங்கே கண்டுபிடிப்பாள்? மாணவர்கள் யாராவது இருக்கிறார்களா? பழைய பாகுபாடுகள் மேற்கத்திய நாடுகளில் மட்டுமல்லாமல் இந்தியாவிலும் இருந்தன. மிஷனரி மாநாட்டில் உள்ளவர்கள் அவநம்பிக்கையாக பேசிய போதிலும் ஐடா எளிதில் விட்டுக் கொடுக்கவில்லை. அவரது பார்வையில் நம்பிக்கை கொண்ட சிலரும் இருந்தனர். ஆகஸ்ட் 1913 ஆரோக்கியத்திலும் உற்சாகத்திலும் புதுப்பிக்கப்பட்ட ஐடா ஷெல் மருத்துவமனைக்கு திரும்பினார். இந்த முறை அவர் தனியாக இல்லை. இளம் மருத்துவர் லில்லியன் குக் மிஷன் மூலம் பணியமர்த்தப்பட்டார். மேலும் ஷெல் மருத்துவமனையில் பணி மீண்டும் விரிவடைய தொடங்கியது. ஐடா தனது கனவுகளை ஜெபத்தில் ஒப்புக் கொடுத்தார். இந்தியாவில் அதிக ஆதரவு இல்லாவிட்டாலும் பெண் மிஷனரிகளின் தேவைகளை ஆராயும் ஒரு சிறிய அமெரிக்க பெண்கள் குழு உலக பயணத்தில் இருப்பதாக கேள்விப்பட்டார். வேலூர் அவர்களின் பயண திட்டத்தில் இல்லாவிட்டாலும் குழுவின் தலைவரான அமெரிக்க பாப்டிஸ்ட் லூசி பீபடி மருத்துவமனைக்கு வருமாறு ஐடா கடிதம் எழுதினார். காட்பாடி ரயில்வே சந்திப்பில் பயணத்தை நிறுத்தி அந்த குழுவினர் ஷெல் மருத்துவமனைக்கு வந்தனர். அங்கு மருத்துவமனையில் பணியாற்றிய பெண்கள் மற்றும் சிகிச்சை பெற்ற பெண்களை சந்தித்தனர். வெளிநாட்டு மிஷனரிகளால் கூட பூர்த்தி செய்ய முடியாத மருத்துவ தேவைகளை வாய்ப்பு கிட்டினால் வருங்காலத்தில் மருத்துவர்களாகி நிறைவேற்றக்கூடிய பெண்களையும் சந்தித்தனர். பீபடி பார்வையாளர் புத்தகத்தில் எழுதினார், கிறிஸ்துவை போன்ற ஒரு சேவையின் அன்பான நினைவுகளுடன். அவரது தோழி ஹெலன் மான்ட்காமரி எழுதினார், ஒரு மகத்தான பெண்ணின் சிறப்பான செயலை ஷெல் மருத்துவமனையில் நாங்கள் பார்த்தும் அறிந்தும் இருக்கிறோம். ஐடா தனது வெளிநாட்டு பார்வையாளர்களை கவர்ந்தார். அவர்கள் வெவ்வேறு தொழில்கள் மற்றும் கிறிஸ்துவ பிரிவுகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வேலூரில் மகளிர் மருத்துவக் கல்லூரியின் தேவையை உணர்ந்தனர். அதற்காக பீபடி நூற்றுக்கணக்கான தேவாலயங்களில் உள்ள பெண்களின் மூலம் நிதி திரட்டுவதாக ஐடாவிடம் உறுதியளித்தார். அடுத்து மெட்ராஸ் அரசாங்கத்தின் கர்னல் ஜான் அட்கின்சனின் உதவியை நாடி வேலூருக்கு ஒரு பெரிய மருத்துவமனை தேவை என்பதை ஐடா அவருக்கு உணர்த்தினார். நகரத்திற்கு வெளியே கட்டிடங்களுக்கு ஏற்ற பகுதியை பரிந்துரைத்தார். கர்னல் ஜான் அட்கின்சன் உதவுவதாக உறுதியளித்தார். அந்த முன்னேற்றங்களுடன் ஐடாவின் முன்மொழிவுக்கு 1 வருடம் கழித்து கொடைக்கானல் மிஷனரி மாநாடு இவற்றை ஆதரிக்கும் விதமாக ஒரு தீர்மானம் மேற்கொண்டது. இந்திய பெண்கள் மருத்துவக் கல்லூரிக்காக நிதி திரட்டும் நோக்குடன் தன்னம்பிக்கையுடனும் ஐடா 1914 அமெரிக்க விடுமுறை பயணத்திற்கு தயாரானார். இந்திய பெண்களின் தேவைகளை அமெரிக்கர்களுக்கு எப்படி புரிய வைப்பது என்ற யோசனைகளோடு அவர் தயாரானார். உலகெங்கிலும் நடக்கும் நிகழ்வுகளால் தனது நம்பிக்கை சிதைந்து போகும் என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. கிழக்கு ஐரோப்பாவில் ஒரு இளைஞன் ஒரு இளவரசரை சுட்டுக் கொன்று உலகையே முதல் உலகப் போரில் மூழ்கடித்தான். அது 18 மில்லியன் உயிர்களை கொன்றது.
பணப்பற்றாக்குறை இருந்தது. ஐரோப்பாவில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்து கொண்டிருந்த போது எங்கோ இந்தியாவில் மருத்துவமனையை விரிவாக்கம் செய்யும் திட்டத்திற்கு பணம் கொடுக்க மக்களை சம்மதிக்க வைப்பது கடினமாக இருந்தது. ஆற்காடு மிஷினரிகளை ஏற்றிக்கொண்டு இந்தியாவிற்கு வந்து கொண்டிருந்த 2 கப்பல்களும் டார்பிடோ தாக்குதலில் சேதமடைந்தன. அதில் ரெவரண்ட் பீட்டி மடிந்தார். ஷெல் மருத்துவமனை மருத்துவர்கள் வாழ்வுக்கும் மரணத்திற்குமான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தனர். ஐடாவின் சகாவான லில்லியன் ஸ்காட்லாண்டில் இருந்து இந்தியாவிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அவரது கப்பலை ஜெர்மன் நீர்மூழ்கிகள் தாக்கின. கப்பல் உடைந்து கொண்டிருந்த போது லில்லியன் கடலில் குதித்து ஒரு உயிர்காக்கும் படகை அடைந்து 1 வாரம் கழித்து பம்பாய் அடைந்தார். பிறகு ஆற்காடு மிஷினரியான தனது வருங்கால கணவர் ரெவரண்ட் ஜான் வான்ஷியஸை மணந்தார். போர்க்கால விடுமுறையின் போது ஐடாவால் சில $1000 மட்டுமே திரட்ட முடிந்தது. மருத்துவக் கல்லூரி இன்னும் கனவாகவே இருந்த நிலையில் கடவுளிடம் மண்டியிட்டு போராடுவது ஒன்றே தீர்வாக இருந்தது. நிதி ஆதாரங்கள் அனைத்தும் மூடப்பட்டதாக தோன்றியபோது கடவுளின் அருளால் உலகின் மிகப்பெரிய பணக்காரனின் மனைவி லாரா ஸ்பெல்மன் ராக்ஃபெல்லர் தனது உயிலில் பெண்கள் மிஷன் பணிகளுக்கு பயன்படுத்த பீபடிக்கு $2 லட்சம் விட்டுச் சென்றார். அதிலிருந்து வேலூரில் உள்ள ஐடாவின் மருத்துவ கல்லூரிக்கு பீபடி $50,000 ஒதுக்கினார். அந்த பணம் புதிய சிக்கல்களையும் ஏற்படுத்தியது. மகளிர் மருத்துவக் கல்லூரி ஏன் வேலூர் போன்ற சிறிய நகரத்தில் இருக்க வேண்டும் என சிலர் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலாக தலைநகரமான மெட்ராஸில் வரவிருக்கும் கலைக்கல்லூரிக்கு அடுத்ததாக அதை கட்டலாம் என சில மிஷன் போர்டுகள் கூறின. ஆனால் கல்லூரிக்கு முக்கியமானது கட்டிடங்களை விட அதனுடன் இணைந்து செயல்படும் மருத்துவமனைதான். மெட்ராஸ் பிரசிடென்சி ஆளுநர் பேரன் பென்ட்லண்ட் ஷெல் மருத்துவமனையை ஆய்வு செய்ய வந்தார். ஆய்வில் மகிழ்ச்சி அடைந்தார். மருத்துவப் பள்ளி வேலூரில் அமையலாம் என்று அரசாங்கம் முடிவு செய்து நிலம் வாங்க அனுமதி அளித்தது. ஜூன் 1917 வேலூர் சிறை அருகே நிலம் வாங்க பீபடி $10,000 வழங்கினார். ஐடா மருத்துவ பள்ளிக்கான கனவு கண்டதிலிருந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு கனவு நனவாகும் கதவுகள் திறக்கப்பட்டன. இந்திய மருத்துவ சேவையைச் சேர்ந்த கர்னல் ரெஜினால்டு பிரைசன் மிகுந்த ஆர்வத்துடன் முன்மொழியப்பட்ட நிலத்தை பார்வையிட வந்தார். இங்கே மருத்துவமனை இருக்கும், இங்கே மாணவர் விடுதி இருக்கும் என ஐடா வரவிருக்கும் கட்டிடங்களுக்கான இடங்களை சுட்டிக்காட்டினார். கர்னல் பிரைசனின் கண்முன் வறண்ட புதர் நிலம் மட்டுமே இருந்த போதிலும் அதன் மேல் மிகுந்த உற்சாகமும் தொலைநோக்கமும் உறுதியும் கொண்ட ஒரு பெண்ணை அவரால் காண முடிந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக தொலைநோக்கு பார்வையும் உறுதியும் இருந்தால் கனவுகள் நிஜமாகும். அரசு ஐடாவிடம் 1 ஆண்டுக்குள் கல்லூரியை தொடங்க முடியுமா என்று கேட்டது. உலகப் போரும் தொடரும் நிலையில் மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை இருந்தது. ஐடா நிச்சயமாக தொடங்குவேன் என்றார். ஆனால் விடுதிகள், ஆசிரியர்கள், கட்டிடங்கள், மாணவர்கள் என எதுவுமே இல்லாத பிரச்சனைகள் இருந்தது. மருத்துவக் கல்லூரியின் இடைக்கால குழு வேகமாக செயல்பட்டு டாக்டர் ஐடாவை முதல்வராகவும் மற்றொரு மிஷன் மருத்துவமனையிலிருந்து வந்த டாக்டர் மெக்ஃபெயிலை 2வது ஆசிரியராகவும் நியமித்தனர். ஆய்வு கூடங்களுக்கு என்ன செய்வது? ஊரிஸ் கல்லூரியில் உள்ள ஆய்வகங்களை வாடகைக்கு எடுக்கலாமா? கல்லூரி தொடங்குவதற்கு முன்பு பெண்கள் காலையில் அதை பயன்படுத்தலாம்.
விடுதிகளுக்கு என்ன செய்வது? ஊரிஸ் கல்லூரியில் சாலைக்கு அருகில் 2 பங்களாக்கள் சமீபத்தில் காலியாகின. அவை விரைவாக வாடகைக்கு எடுக்கப்பட்டன. கூடுதலாக உடற்கூறு பயிற்சி ஆய்வகமாக ஒரு குடிசை அமைக்கப்பட்டது. உள்ளூர் கல்லூரியின் வேதியியல் பேராசிரியர் திரு தாமஸ் ஹாரிஸ் பகுதி நேரமாக பணியமர்த்தப்பட்டார். புதிதாக தகுதி பெற்ற இந்திய உதவி மருத்துவர் மேரி சாமுவேல் உடற்கூறு பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார். ஐடா விரைவாக ஒரு பக்க விளம்பரத்தை எழுதினார். விண்ணப்பங்கள் வரத் தொடங்கின. 150 விண்ணப்பதாரர்களில் வெறும் 17 பேரே சேர்க்கைக்கு தகுதி பெற்றனர். முதல் வருடத்திற்குள் இது 14ஆக குறைந்துவிட்டது. ஆகஸ்ட் 12, 1918 மெட்ராஸ் ஆளுநர் பேரன் பென்ட்லண்ட் மகளிர் மிஷனரி மருத்துவக் கல்லூரியை திறந்து வைத்தார். இது LMP துணை உதவி அறுவை சிகிச்சை பயிற்சியை பயிற்றுவித்தது. கர்னல் பிரைசனும் திறப்பு விழாவிற்கு வந்திருந்தார். கல்லூரியில் வசதிகள் குறைவாகவே இருப்பதை அறிந்து ஒரு பெட்டியில் எலும்புக்கூடு ஒன்றை கொண்டு வந்து சிறப்பு பரிசாக வழங்கினார். வேலூரில் மருத்துவ படிப்பை தொடங்கும் முதல் மாணவர் குழுக்கான ஒரே எலும்புக்கூடாக அது அமைந்தது. டாக்டர் ஐடா மாணவர்களுக்கு அளித்த வரவேற்பு அவர் வழங்கிய கல்வியின் தரத்தை பிரதிபலித்தது. இதயம், கைகள், ஆன்மா மற்றும் அறிவு ஆகிய அனைத்தையும் வடிவமைக்கும் வகையாக இருந்தது. ஒரு புதிய பணியாண்டை எதிர்கொள்ளும் இந்த நேரத்தில் சிறந்த உயரிய நோக்குடைய பெண்கள் எங்களுடன் இணைவதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். உங்கள் வருகையால் நாம் ஒவ்வொருவரும் பலப்படுத்தப்படுவோம் என்று நம்புகிறோம். வேலூரில் கழிக்கும் ஆண்டுகளில் வாழ்க்கையும் சேவையும் பற்றி ஒரு புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் ஒவ்வொருவரும் தன் பங்கை சிறப்பாக செய்ய வேண்டும். இன்றிலிருந்து நீங்கள் குழந்தைகள் அல்ல, இளம் பெண்கள், நம்பிக்கையுடன் இயங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்தியாவின் இரும்பு தூண்களாக மாறப்போகும் வைராக்கியம் நிறைந்த, வலிமையான, பாதுகாப்பான, தூய்மையான இளம் பெண்கள். ஓ, அந்த இளம் மருத்துவர் வேலூரிலிருந்து வருகிறார். அவளை வேலைக்கு அமர்த்துங்கள். அவள் மதிப்பு மிக்கவளாக, நம்பகமானவளாக இருப்பாள். அவரை போல் ஒருவர் கிடைப்பது கடினம் என்று அனைவரும் சொல்ல வேண்டும். 1919 2வது பேட்சை சேர்ந்த கமலா இஸ்ரேல் நினைவு கூறுகிறார். எங்களுக்கு அப்போது இளம் வயது, கூச்சத்தோடு இருந்தோம். ஆனாலும் டாக்டர் ஐடா ஸ்கடர் எங்கள் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருந்தார். எங்கள் முதல் மருத்துவ ஆண்டில் அவர் உடற்குறியியல், வேதியியல் மற்றும் உளவியல் ஆசிரியராக இருந்தார். பின்னர் அவர் அத்துடன் அறுவை சிகிச்சை, மகளிர் மருத்துவம், மகப்பேறியல் மற்றும் மருத்துவ சட்டவியல் கூட கற்பித்தார். டாக்டர் ஐடா ஸ்கடர் ஒரு அற்புதமான ஆசிரியர். ஒரு எலும்புக்கூட்டில் சிவப்பு, நீலம் மற்றும் மஞ்சள் நாடாக்கள் இரத்த குழாய்கள் மற்றும் நரம்புகளின் பாதையை நினைவில் வைத்துக் கொள்ள உதவின. வெள்ளை நாடாக்கள் தசைகளை குறித்தன. அவைகளை இழுத்து தசை செயல்பாடு காட்டப்பட்டது. நாங்கள் தலையணைகளுக்கு அடியில் எலும்புகளை வைத்து தூங்குவோம். இரவில் படிப்பதற்காக ஒருவரிடமிருந்து ஒருவர் திருடுவோம். அதிகாலையில் வகுப்புக்கு வருவதற்கு முன்பே நோயாளிகளை பார்வையிடுவார். மறுபடி இரவு சுமார் 10 மணிக்கு பார்வையிட்டு முடிப்பார். அதன் பின்னர் இரவு 12 மணி வரை அவர் மேஜையில் வேலை செய்வார். கல்லூரி வாழ்க்கை முழுவதும் நாங்கள் அவருடைய அன்பு மகள்களாக இருந்தோம். ஒரே ஒரு எலும்புக்கூடு மற்றும் சில புத்தகங்களே இருந்தால் அதை வைத்து இந்த பெண்கள் எப்படி செயல்படுவார்கள் என இந்திய மருத்துவ சேவையின் பதவியேற்பு விழாவில் தனது உரையில் கர்னல் பிரைசன் மாணவர்களை எச்சரித்திருந்தார். இங்கு நியாயமான மற்றும் கடுமையாக நீதிமுறைகளை பின்பற்றும் தேர்வுக்குழு ஒன்று உள்ளது. அது தகுதி பெற்ற மருத்துவருக்கான குறைந்தபட்ச தரத்திலிருந்து பின்னடைந்தாலும் அவர்களை ஏற்காது. உங்கள் கல்லூரி நற்பெயர் மற்றும் கௌரவத்தை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு. 1918 முதல் தொகுதியைச் சேர்ந்த 14 மாணவிகள் பயத்துடன் மெட்ராஸுக்கு சென்று தேர்வுகளை சந்தித்தனர். அந்த ஆண்டில் LMP கல்லூரிகளின் சராசரி தேர்ச்சி 34% இருந்தது. உண்மையில் எத்தனை பேர் தேர்ச்சி பெறுவார்கள்?
தேர்வுகள் எவ்வளவு கடுமையாக இருக்கும் என 1 வருடம் முன்பே எச்சரித்த கர்னல் பிரைசன் தான் டாக்டர் ஐடாவுக்கு இதை எழுதினார். தேர்வு முடிவுகள் எப்போது அனுப்பப்படும் என்று தெரியவில்லை. எனவே நான் அதை எழுதுகிறேன். 14 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுவிட்டனர். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தங்கள் உண்மையுள்ள பிரைசன். ஐடாவின் மாணவிகள் மதராஸ் மாகாணத்தில் உள்ள LMP கல்லூரிகளின் சாதனைகளை மிஞ்சினர். புது உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் ஐடா மற்றும் மாணவிகள் சவால்களை எதிர்கொண்டு முன்னேறினர். ஆயிரத்து 1919 இன்ஃப்ளூயன்சா தொற்றுநோய் வேலூரை அடைந்தது. ஷெல் மருத்துவமனையில் பல நோயாளிகளும் ஊழியர்களும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர். அதே சமயம் கல்லூரி கட்டிடங்களின் உரிமையாளர்கள் அதை காலி செய்ய கோரினர். நகர மையத்தில் 5 ஏக்கர் நிலத்தில் ஒரு விடுதி விரைவாக கட்டப்பட்டது. தனது திருமணப் பரிசை கல்லூரிக்கு தானமாக வழங்கிய ஒரு பெண்ணை கௌரவிக்கும் வகையில் அதற்கு ரேச்சல் ஃபெல் பிரவுன் நர்சஸ் ஹோம் என்று பெயரிடப்பட்டது. மாடி அறையில் ஐடா வாராந்திர பிரார்த்தனைக்காக மாணவர்களை சந்தித்தார். கெனேடியன் மருத்துவர்கள் ஜெசி ஃபின்லே, அவரது சகோதரி எலிசபெத் ஃபின்லே ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டனர். முதல் பட்டமளிப்பு நாள் எவ்வாறு கொண்டாடப்படும்? கல்லூரியில் வகுப்பறைகள், கூடம் அல்லது கற்பித்தல் மருத்துவமனை என எதுவும் இல்லை. ஐடாவின் உறவினரான ரூத் ஸ்கடர் மற்றும் ஜெசி ஃபின்லே பட்டமளிப்பு நிகழ்ச்சியை திட்டமிட்டனர். வெள்ளி மற்றும் நீல வண்ணங்கள் கல்லூரிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டன. ஜெசி ஃபின்லே கல்லூரி பாடலுக்கான வரிகளை அந்த வண்ணங்களை கொண்டு எழுதினார். ஐந்து ஏக்கர் பரப்பிலான நகர வளாகத்தில் ஒரு வெள்ளை கூடாரம் அமைக்கப்பட்டது. 24 மார்ச் 1922 முதல் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. ஐடாவின் இதயம் பெருமிதத்தால் நிறைந்திருந்தது. ஓ, நீ அவர்களை பார்த்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று ஐடா எழுதினாள். வெள்ளை பட்டுப் புடவைகளிலும் நீலம் மற்றும் வெள்ளி நிறங்களிலும் அவர்கள் அந்த மேடைக்கு சென்றனர். 14 அன்பான துணிச்சலான பெண்கள் வெளியே சென்று இந்தியாவுக்கு சிகிச்சை அளிக்க தயாரானார்கள். பார்வையாளர்கள் கண்கள் கலங்காதிருக்க வாய்ப்பே இல்லை. என் முழு வாழ்விலும் மகிழ்ச்சி மற்றும் நன்றியின் அந்த சிலிர்ப்பை மீண்டும் அனுபவிக்க வாய்ப்பே இல்லை என்று நினைக்கிறேன். தனது முதல் பட்டதாரிகளுக்கு உரையாற்றிய ஐடாவின் சொற்கள் இன்று வரை ஒவ்வொரு பட்டதாரியையும் ஊக்குவித்து வருகிறது. பலவற்றை சாதித்ததன் உற்சாகம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். ஆனால் இன்னும் நிறைய வேலை உங்கள் முன் உள்ளது. ஒவ்வொரு சிகரத்தை சுற்றியும் பள்ளத்தாக்குகள் இருக்கும். அதை கடந்துதான் சிகரத்தை அடைய வேண்டும். சவால்களை புன்னகையுடன் தலை நிமிர்ந்து சாந்தமாக எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் நியாயத்திற்கும் உண்மைக்கும் போராடுகிறீர்கள் என்றால் அமைதியாகவும் உறுதியாகவும் இருந்து வெற்றி பெறும் வரை தொடருங்கள். தவறுகள் செய்யலாம், ஆனால் அவற்றை ஒப்புக்கொள்ள தயாராக இருங்கள். நாளைக்கான பெரிய செயல்களை திட்டமிடுவதிலும் எதிர்காலத்தை கனவு காணுவதிலும் வாழ்க்கையை கழிக்காதீர்கள். தினசரி வேலைகளை சிறப்பாக செய்வதே உங்களின் உயர்ந்த லட்சியமாக இருக்கட்டும். அமைதி, நம்பிக்கை, தூய்மை மற்றும் சமாதானமான, கருணையிலும் நல்ல பலன்களிலும் நிறைந்த ஞானத்தின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும். மேலும் கிறிஸ்துவின் பாதைகளை நீங்கள் எப்போதும் பின்பற்ற வாழ்த்துகிறேன். எதிர்காலத்தில் உலகின் சிறந்த நாடுகளிடையே இந்தியா சரியான இடம் பெற நாம் ஒன்றாக உதவுவோம்.